திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். மிகப்பெரிய கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 2024 2024 எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல. இருந்தாலும் கூட குரு வக்கர பயிற்சி, சனி வக்கர பயிற்சி நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1/11/2024 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது, டிசம்பர்ல இந்த மந்த் முடிஞ்சிருது. இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து 2025ல வரக்கூடிய சனி பயிற்சி 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுப்பட்டிருக்குது. அதனால் 6 மாதம், சுமார் 6 மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது 3 மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காட்டிலையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார், அது என்னென்ன நடக்கும், நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம், என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள். கன்னி ராசி நேயர்களே, காலம் கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எச்சரிக்கையா இருங்க. புது முயற்சியை கடங்க. உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுப்பது கெட்டு போவதில்லை என்பதை இணங்க. 2வது பிள்ளை என்னுடைய திருமணம் நடந்ததோ அல்லது திருமண காலகட்டமோ இருப்பதால் வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனை வரும். வாயை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உதாரணமாக இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொருளாதார விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற காலம் அல்ல. வெளிநாடு செல்லும் பொழுது பேக் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது, கழுத்தில் இருக்கக்கூடிய அணிகலன்கள்லாம் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் கூடுதல் கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும், தான் மேதாவி என்ற மனநிலையை மாற்றுங்கள். தன்னுடைய உழைப்பு விகிதத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பும், அறுவை சிகிச்சையும் ஆஸ்பத்திரிக்கும் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் அல்லது அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. தேவைக்கு தவிர்த்தலை பயன்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறியக்கூடிய தன்மையை மாற்றுங்கள். கோயில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்கள். அது போக பொருளாதார வரவை பெருக்கிக் கொள்வதற்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் பகைமை வளர்த்து கொள்ளாமல் பேச்சை குறைத்து கொண்டால் உங்களுடைய பகைமை வராமல் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. பொதுவாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறை தேவை என்றாலும் கூட மார்க்கோ ஃபெயிலியராகவோ அரியர்ஸ் வைக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஆனால் மிகப்பெரிய மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தும் அதை தடுக்கக்கூடிய கிரகங்களில் இருப்பதால் எதிலையும் ஆலோசனை செய்து, நட்பு அல்லது வாத்தியாட்ட ஆலோசனை செய்து கேட்டு செய்யும் பொழுது இந்த பாதிப்பை சரி செய்து விடலாம். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு சீர்முகம் வந்த காலமாக இருந்தாலும் கூட சில கிரகங்களுடைய தாக்கம் சரியில்லை, இந்த விதம் ஒரே கம்பெனி தான், வேற எது வாங்கிக்கங்க அப்படின்னா அதை வாங்கி பயன்படுத்தாதீங்க. மிச்சம் உங்களுக்கு லக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதனால யூரியா, விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல டவுனுக்கு கூட 1க்கு 2 பேர்கிட்ட கேட்டு செய்யுங்க. அது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு நிதானமும் பொறுமையும் தேவை. தன்னுடைய மேலதிகாரியை பற்றி வெளியில் பேசாமல் இருப்பது, உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது, ஒத்த தலைவலி வருது, வாமிட் வருது, அதனால ஆபீஸுக்கு லீவ் போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதால் சற்று கவனம் தேவை. இது படிப்படியாக மாறும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக சொல்வதற்கு இல்லை. அடிக்கடி லீவு வரும். தீய வழக்கத்துக்கு ஆளாகாமல் இருங்கள். பிறருடைய பேச்சை கேட்டு நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுப்பது தோல்வியை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. கலைத்துறையினர் பிரதானமாக பிறருடைய பேச்சுகளை பற்றி பேசாமல் இருப்பதும், பொறுமையை கடைபிடிப்பதும், பைக்கில் அதிவேகமாக செல்லாமல் இருக்கிறதும், ஓசியில் பைக்கோ காரோ வாங்காமல் இருப்பதும் நன்மை பயக்கும். அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு கிட்டக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய வேலை, புதிய வருமானம் இருப்பதால் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது, அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு செல்வது, ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நீக்கும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 9.